18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உன் வேண்டுதலை மனசுல நினைச்சுக்கிட்டே மோதிர விரலால் இந்த ஸ்வஸ்திக்கை நான் சொன்னேங்கிறதுக்காக நீ தொட்டு விட்டாய்தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கருப்பசாமியின் அருள் உனக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்ட. இனிமே என்ன, நிச்சயமாக உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் பலிக்க ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போய் இனிமே நீ இஷ்டப்பட்ட விஷயங்களை உன் மனதார மகிழ்ந்து அனுபவிக்க போகிறாய் என் செல்லமே. நீ ஆசையா என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் உனக்கு நிறைவேற்றி தர்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன்னா உனக்குன்னு நல்லதை யாரும் சொல்லித்தர போறதில்ல. நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையில இதை செய்ய அதை செய்யாத, இது நல்லது இது கெட்டதுன்னு உன் நன்மைக்காக யாரும் எதையும் சொல்லித்தர வரமாட்டாங்க. இந்த உலகமே சுயநலம் மிகுந்த உலகம். நல்லது கெட்டதுகளை எல்லாத்தையுமே நீதான் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. இன்றைய காலத்துல பாசமாறு அன்பாருன்னு சொல்றதுக்கே கூட எனக்கே கொஞ்சம் பயமாதான் இருக்கு. ஏன்னா நீ யார் மேலேயாவது முழுசா பாசம் வச்சவர்களை முழுசா நம்புனா அவர்கள் பச்சோந்தி போல வேஷம் போட்டு ஏதாவது ஒரு வகையில உன்னை ஏமாத்தி அவங்க காரியத்தை சாதிக்க தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் இனிமே பாசம் வேஷம் எல்லாம் அளவோடு இருக்கட்டும், இறைபக்தியை மட்டும் அளவில்லாமல் மனசுல நினைச்சுக்கோன்னு சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேன். உன்கிட்ட ஒரு சிலர் பொய் சொல்கிறார்கள் என்றால் அவங்க உன்கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்ற எண்ணத்துல பொய் பேசுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ. அதாவது அவங்க உன்னை உண்மையா நினைச்சிருந்தாங்கன்னா, உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா, உண்மையான அன்பையும் பாசத்தையும் உன் மேல வச்சிருந்தாங்கன்னா உன்கிட்ட பொய் சொல்ல அவங்களுக்கு மனசே வந்திருக்காது தானே. இதுதான் உலகம். இனிமேலாவது உண்மையை பேசுறவங்க யாரு, பொய் பேசுறவங்க யாருன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. ஏன்னா பொய்யா பேசி பொய்யான வாழ்க்கையை வாழ்பவர்கள் உண்மையை பேசக்கூடிய உன்னை கூட எதிரி போலதான் நடப்பாங்க. ஏன்னா உண்மை எப்போதுமே அவர்களுக்கு ஒத்து வராத கசப்பான விஷயமா இருக்கு. உண்மையும் நேர்மையும் அவர்களை வாழ விடாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் உனக்கு எதிரியா இருக்கக்கூடிய பொய் பேசும் மனிதர்கள் உன்னை சுலபமாக தள்ளி விட்டுட்டு தன்னுடைய காரியத்தை நினைக்க சாதிக்கிறாங்க. அப்படி அடுத்தவரை கீழே தள்ளி விட்டு அவங்க மேல ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்ள நினைக்கும் மனிதர்களை விட்டு நீ ஒதுங்கி நின்றுவிடு என் செல்லமே. ஏன்னா இங்க எல்லாருடைய நினைப்புமே தன்னுடைய நண்பனோ அல்லது தன்னுடைய உறவோ தனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும், தனக்கு தேவைகளை செய்யக்கூடியவராக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு நட்பா நல்ல எண்ணத்தோட நல்ல உதவிகரமாக இருக்கணும்னு ஏன் யோசிக்க மறைக்கிறீர்கள்? நீ மகிழ்ச்சியாக இல்லை, உன் மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கு, உன் மனசுல அமைதி துளியும் இல்லை என்பது இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். ஆனா ஒரே ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. என்ன நடந்தாலும் எல்லாத்துக்குமே சிறப்பான முடிவை இந்த கருப்பசாமி நான் கொடுப்பேன்னு என் மேல நம்பிக்கை வை. உனக்கான எல்லா காரியங்களையும் நான் சிறப்பாக முடிச்சு கொடுப்பேன் என் தங்கமே. உன் திறமை மற்றும் முயற்சியின் மீது மற்றவங்களுக்கு வேணும்னா சந்தேகம் வரலாம். ஆனா உனக்கே உன் மேல சந்தேகமோ அவநம்பிக்கையோ வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி வெற்றியை பெற முடியும்? எப்போதும் உன் வேலை நீ தன்னம்பிக்கையோட தைரியமாக வேலை செய். அளவுக்கு மீறி ஆட்டம் போடுறவங்களை எல்லாம் நான் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்துவேன். வாழ்க்கையை நான் என்னப்படாத. உன் உதடுகளிலும் முகத்திலும் ஒரு சிறு புன்னகை இருந்தாலே அதன் மூலமாக உனக்கான காரியங்களை என்னால் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க முடியும். எப்போவுமே ஒருத்தரை சூழ்ச்சி செஞ்சு சுலபமா வீழ்த்திடலாம் நினைக்கிற மனிதர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அதாவது இன்னைக்கு யாரை சூழ்ச்சி செஞ்சு தப்பு செஞ்சு மாட்டி விட்டீங்களோ அல்லது அழிக்க நினைச்சீங்களோ அதே செயலை உங்களுக்கு இன்னொருவர் வந்து செய்வார். ஏன்னா நீங்க செய்யறது தானே உங்களுக்கு நடக்கும். நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கறத நாளைக்கு வேறொருவர் மூலமாக நான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா நடக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றத நீ மறக்க வேண்டாம். உன்னை ஆட்கொண்டவனும் இந்த கருப்பசாமி தான். உன்னை ஆட்டுவித்து இதை செய் அதை செய்ய வைக்கிறதும் இந்த கருப்பசாமி தான். ஆனா உன்னுடைய வாழ்க்கை பாதையிலிருந்து மறந்து போய் மாறி போய் தப்பான அகங்காரத்திலும் ஆணவத்திலும் மாட்டிக்கிட்டு நீ தவறு செய்யக்கூடாது என் செல்லமே.
எப்பவுமே அன்புங்கிற ஆயுதத்தை நீ கையில் ஏந்தினா உனக்காக வெற்றி பாதைகள் காத்திருக்கும். பொறாமை எனும் ஆயுதத்தை கையில ஏந்தினா அழிவு பாதைகள் தான் உன்னை தேடி வரும். இப்போ முடிவெடு. உன் வாழ்க்கை உன் கையில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் சரியாய் சிறப்பாய் செய்ய ஆரம்பியேன் செல்லமே. இந்த கருப்பசாமி எப்பவுமே உன் கூட உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக வெற்றி பெற வைப்பேன். யாராவது உன்னை உதாசீனப்படுத்தும் போதோ அவமானப்படுத்தும் போதோ அதை நினைச்சு வேதனைப்படாத. ஏன்னா அடிவாங்கும் கற்கள் தான் அழகான சிற்பங்களாக மாறும். இப்படி ஒருத்தர் உன்னை கஷ்டப்படுத்தும் போதும் கவலைப்படுத்தும் போதும் அதன் மூலமாக நீ ஒளி போல தாங்கி கற்களை ஏந்தி கொண்டு சிலைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறேன். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக நான் ஒரு பலன் கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி போகலாம் என் தங்கமே. எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை சரியான தேர்ந்தெடுக்கும் கவனத்தோட சிறப்பா செய்யணும். ஏன்னா நீ முக்கியமானதை சரியா செய்யலைனா அது நாளைக்கே ஒரு தப்பாக மாறி உன் வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணவும் காரணமாகிவிடும். யாராவது ஏதாவது பொய் சொன்னா அதை சுலபமாக நம்பி விடுகிற நீ ஏதாவது உண்மையை சொன்னா மட்டும் அதை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிற. ஏன்னா உண்மை என்பது சுயநலக்காரர்களாலும் சூழ்நிலைகளாலும் வருவது கிடையாது. யதார்த்தமாக நிகழும் போது அதை நம்புறதுக்கு உனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கவலைப்படாத. நீ விரும்பினது இதுவரை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது உனக்கு தகுதியானதை நிச்சயமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீயாக இருந்து பார். எத்தனை இன்னல்கள், எத்தனை வெறுப்பு, எத்தனை குழப்பங்கள், எத்தனை சூழ்ச்சி உன் வாழ்க்கையில வருதுன்னு உனக்கு புரியும். ஆனா அதே நேரத்துல நீயாக இருக்கும்போது வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் கடந்து செல்லும் வழிகளும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. வாழ்க்கையே அவ்வளவுதான். கஷ்டம், கவலை, பிரச்சனை எல்லாம் வரும். அதை தாண்டி வருவதற்கான வழியும் உனக்கு தெரிய வரும் என்பதை புரிந்துகள். எப்போவுமே உன்னுடைய செயல்கள் யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நீ எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிற, பொறுமையா பேசுற. ஆனா பல பேரு பல சூழ்நிலைகளில் உன்னை காயப்படுத்தி விடுகிறார்கள் என்பது எனக்கு புரிகிறது என் தங்கமே. எதுவா இருந்தாலும் மிகுந்த கவனத்தோட தேவைக்கு ஏற்ப தேர்வு செய். ஏன்னா இன்னைக்கு நீ தேவை நினைக்கிறது நாளைக்கே கூட தேவையற்றதாக மாற வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். அதை நீதான் சரியாக கற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கணும். வாழ்க்கையில் எப்பவுமே எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து தானே மன தைரியம் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் நீ தைரியமாக சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக துணிவோடு இருக்கணும். உன்னை தேடி வரும் அவமானங்கள் உன்னை நிலைகுலைய செய்யலாம். நீ திறமையா வேலை செஞ்சும் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட உனக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். ஆனா இது நிரந்தரம் கிடையாதுன்றத புரிஞ்சுக்கோ. எல்லா கஷ்டங்களும் அவமானமும் உன்னை கடந்து போகும். உன் திறமைக்கான அங்கீகாரமும் மரியாதையும் மதிப்பும் உனக்கான வருமானமும் வெகுமானமும் கூட உன்னை வந்து சேரும்னு இந்த கருப்பசாமியை முழுசா நம்பு. உன் மோதிர விரலால் ஸ்வஸ்திக்கை தொட்டதின் பலனாக இப்போது அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில அள்ளிக்கிட்டு வரப்போகுது. தேடி தேடி வாழ்க்கையை தொலைச்சிடாம நீ தேடி சம்பாதிச்ச பொருள், காசு, பணத்தை வச்சு கொஞ்சம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து பார்க்க தயாராகு. இங்க நிறைய பேரு கடைசி வரைக்கும் சம்பாதிச்சுட்டு கடைசி காலத்துல அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியாம இந்த உலகத்தை விட்டே பிரிஞ்சு போயிடுறாங்க. நீயும் அப்படி உன் காசு பணத்தை எல்லாம் வீணாக்கிடாம வாழ்க்கையை தேடுவதோடு மட்டுமல்லாமல் தேடியதை அனுபவிக்கவும் கத்துக்கோ. உன் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் அல்லவா? எதை செஞ்சாலும் சிறப்பாக சிந்தித்து செயலாற்று. சில நரம்பற்ற நாக்குகள் வரம்பற்ற பேச்சால் உன் இரும்பான இதயத்தை காயப்படுத்தி உன் இரும்பையான இதயத்தையே துருப்பிடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு சிதைக்க தயாராவாங்க. அப்படி யார் என்ன சொன்னாலும் அவர்களது வார்த்தையை நினைச்சு கவலைப்படாம நீ கவனமாய் போனீனா நீ போற பாதையில உன் இன்னல்கள் எல்லாம் குறைந்து போகும். நரம்பில்லாத நாக்கு 1000 சொல்லும். நீயே அதை நினைச்சு கவலைப்படுற? உனக்கு துணையாக, உனக்கு பக்கபலமாக இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது யாருடைய வார்த்தைகளும் உன்னை நெருங்க கூட விடமாட்டேன். யாருடைய வார்த்தையும் உன் வாழ்க்கையில நடக்கவும் விடமாட்டேன்.
எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்குள்ள இருக்கு. எல்லாத்தையுமே அனுசரித்து வெற்றி பெறக்கூடிய இறைவும் உனக்குள்ள இருக்கு. எல்லா செயல்களையும் சிறப்பாக சந்தோஷமாக வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறி நீ நினைச்ச காரியமும் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும்.